ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெய் மெயின்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்டிஏ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries என்னன்னு கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெய் மெயின் ஜான் செஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஏப்ரல் செஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும். யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் போடலாம், எது வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் jemains.nta.ac.in இந்த வெப்சைட்ஸ் நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தான் நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நீங்கள் கிளிக் பண்ணி போடணும். பட் இன்னுமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகலை. எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு அங்கே பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு February 24th வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். சரி, இந்த ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிக் அப்டேஷன்ஸ். இந்த அப்டேஷன்ஸில் யாரெல்லாம் இப்போ வந்து ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு வந்து ஜெய் மெயின் செஷனுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஓப்பன் ஆன வாட்டி யாரெல்லாம் போடலாம்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன் எக்ஸாம் எழுதினேன். இப்போ வந்து அப்பயே வந்து ஜான் செஷன் எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுதே நான் ஏப்ரல் செஷனுக்கும் உண்டான அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து ஜான் செஷன் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு ஒட்டுக்கா ஜான்வரியிலே அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து 2வது கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஜான் செஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படிங்கிறவங்க பர்டிகுலராக அவங்க வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்னா, அவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போய் அப்ளிகேஷன்ஸ் போடக்கூடாது. அவங்க வந்து ஆல்ரெடி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். விண்டோவில் நீங்கள் வந்து இப்போ வந்து ஏப்ரல் செஷன்ஸ்க்கும் நான் அப்ளிகேஷன்ஸ் போடுறேன், நாங்கள் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு பிளிங்க் ஆயிருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து தேர்ட் கேட்டகரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜான் செஷன் எக்ஸாமே எழுதலை, ஆனால் ஏப்ரல் செஷன்ஸ் மட்டும்தான் நான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க பர்டிகுலராக இவங்க தான் நியூ கேண்டிடேட். இவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ யாரெல்லாம் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னா, நியூ கேண்டிடேட்ஸ், இன்னுமே நான் அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடணும். பட் வந்து ஜான் செஷன்ஸ்லேயே நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க அப்ளிகேஷன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜான் செஷன் மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன், ஏப்ரல் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படிங்கிறவங்க விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணால் போதும். ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான லிங்க் மட்டும் கிளிக் பண்ணால் போதுமே ஒழிய நியூவாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணக்கூடாது. இதில் என்டிஏ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் 2 அப்ளிகேஷன்ஸ் 3 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷனும் கேன்சல் ஆகிடும். அது இல்லாமல் சப்போஸ் என்டிஏ பார்க்காம உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னாலும், எஸ்பெஷலி நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்ச வாட்டி உங்களுக்கு ரேங்க் வரும்போது நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்துடும். அப்போ கூட உங்களோட ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும். அது யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். சார் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.